ஸ்டாருக்கு பாட்டு எழுதுறதுங்கிறது ஒரு தனி கலை. அதில் அர்த்தம் இருக்கணும், அழகு இருக்கணும், கொண்டாட்டம் இருக்கணும். அப்படிப்பட்ட எல்லாத்தையும் கரெக்டான அளவில் போட்டு அழகான பாடல்களை இந்த படத்துக்கு கொடுத்துருக்கிற லிரிசிஸ்டை தான் அடுத்து நம்ம மேடைக்கு அழைக்க போகிறோம். லெட்ஸ் வெல்கம் சூப்பர் சுப்பு அவர்கள், திரு விஷ்ணு எடவான் அவர்கள் அண்ட் திரு அறிவு அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நான் முதல்ல சினிமாவில் பாட்டு எழுதுனது வந்து சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு தான். காலா படத்தில் சூப்பர் ஸ்டார் சாருக்கு எழுதணும் அப்படின்னும் போது உண்மையிலே அனிப்ரோ வந்து என்னை ஒரு 4-5 டேஸ்க்கு முன்னாடி கூப்பிட்டு ஸ்டுடியோவில் வாங்க ஜாலியாக ஜாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அந்த பீட்டை கேட்ட பிறகு ஒரு பெரிய எனர்ஜி எங்களுக்குள்ளே கிடச்சிது. அந்த எனர்ஜி வந்து உங்கள் எல்லாரோட லவ் தான் நினைக்கிறேன். எனக்கு எப்படி எழுதணுன்றதெல்லாம் எனக்கு ஐடியாவே கிடையாது. ஆனால் உங்கள் எல்லாரோட லவ் தான் எங்களுக்குள்ளே அந்த பாட்டை எழுத வச்சுது. அதில் சில வரிகள் வரும். பல நிறத்தில் தான் ஒரு வானவில் அடிவானில் தோன்றுதே, இவர் ஒருத்தரை தான் கொண்டாடவே சமுதாயம் சேருது. சமூகத்தில் இருக்கிற எல்லாரையும் ஜாதி மதம் இனம் எல்லா அடையாளங்களையும் கடந்து அவரை ரசிப்பதற்காக ஒன்று சேர்றாங்க. அந்த ஒற்றுமை உருவாக்கின ஃபேக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுதான் நான் அவர்கிட்ட ரொம்ப அதிகமாக ரசிக்கிறேன். இந்த சமூகத்துக்கும் அந்த ஒற்றுமை தேவைன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஞானவேல் சார் ஜெய்பீம் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை மூலமாக, ஒரே ஒரு திரைப்படத்தின் மூலமாக இந்த ஒட்டுமொத்த இந்திய சினிமாவையும் உலக சினிமாவையும் திரும்பி பார்க்க வைத்த ஒரு இயக்குனர். அவருடைய முதல் படத்தில் அவருடைய முதல் பாட்டை எழுதுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கொடுத்தாரு. ஜெய்பீம்லேயே நான் ஒரு பாட்டு எழுதியிருந்தேன். இந்த வாய்ப்பு வந்து உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி. நான் இந்த படத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறது. உங்கள் எல்லாருக்கும் இந்த பாடலும் இந்த படமும் பிடிக்கும் நான் ரொம்ப நம்புகிறேன். திரைப்பட குழுவினர் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். ரசிகர்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் எல்லாத்துக்கும் வணக்கம். சார், ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி சென்னைக்கு வரும்போது ஒரு முடிவெடுத்தேன் சார். நம்ம ரசித்து வியந்து பார்த்து ரொம்ப ஆசைப்பட்ட நிறையா ஆட்கள் இருக்காங்க. அவங்களை யாருமே வெறும் ஒரு ரசிகனா மட்டும் சந்திச்சிடக்கூடாதுன்னு மட்டும் முடிவு பண்ணேன் சார். நான் என் லைஃப்ல முதல் தடவை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் வெறும் ஒரு ரசிகனா மட்டும் இல்லை, உங்கள் படத்தில் உங்களை வர்ணித்து உங்களுக்காக பாட்டு எழுதியிருக்கிற ஒரு சக கலைஞனா நிற்கிறேன். பெருமையாக இருக்குது சார், சந்தோஷமாக இருக்குது. அண்ட் வாய்ப்புக்கு நன்றி அனிப்ரோ, அன்றும் என்றும் என்றும். அண்ட் சுபாஸ்கரன் சார் ரொம்ப நன்றி. ஞானவேல்ண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. எங்கள் ஃபிலோமின்னா தேங்க்ஸ்ண்ணே. அண்ட் இது எல்லாத்துக்குமே புள்ளியார் சொல்லி எங்கள் அண்ணன் லோகேஷ் கனகராஜ்ண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. லவ் யூ லாட்ஸ். என்னோட முதல் நன்றி அனிப்ரோ. ரெண்டாவது எங்கள் டைரக்டர் சார். ஏன்னா நான் டைரக்டர் சார், நீங்கள் உங்களுக்கு ஜெய்பீமில் ஒரு இமேஜ் ஒன்று உங்கள் படங்களில் இருக்குது சார். அந்த இடத்துக்கு பூர்த்தி செய்கிற அளவுக்கு எனக்கு அந்த தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் இந்த படத்தில் எனக்கு அந்த வாய்ப்பு வரும்னு எதிர்பார்க்கல. ஸோ வாய்ப்புக்கு நன்றி அனிப்ரோ. நீங்கள் ஹுக்கும் பாட்டை வந்து 1000 பேர் இருக்காங்க, சிறந்த பாடலாசிரியர் இருக்காங்க, அதெல்லாம் விட்டு என்னை ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தது. இது எத்தனை கதவுகளை திறந்து வச்சிருக்கேன் எனக்கு தெரியும். ஆனால் இத்தனை கதவுகளும் திறக்கிறதுக்கு ஒரே முகம் என் தலைவன் தான். தலைவா, ஒரு மேட்ரு என்கிட்ட ஆக்சுவலி கேட்டாங்க. இப்போ இன்டர்வியூலாம் அடிக்கடி கேட்குறாங்க, அடுத்து யாருக்கு பாட்டு எழுதணும்னு ஆசைப்படுறேன்னு. அடுத்து என் தலைவருக்கு மட்டும் தானே எது ஆசைப்படுறேன். அது போதும். எல்லா தலைவர் சொன்னார்ல, எனக்கு இந்த மாதிரி ரசிகர்கள் இருக்காங்க, இது போதும்னாரு. எனக்கு என் தலைவன் போதும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. வாய்ப்புக்கு நன்றி.